இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 22nd எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல எரினாவோட அசிஸ்டன்ட்க்கு அடுத்தது நம்ம மியோகோ இருக்கறால, அவ கொண்டு போய் வைக்கறால, அவளுக்கு பார்த்தா 87 பாயிண்ட் கிடைக்குது. சோ அவளோட சாப்பாட பார்த்தா அவ பைனாப்பிள் ஸ்டைல்ல செஞ்சிருக்காளாமா. இன்னும் சொல்ல போனா அனாச்சி பழத்தை அப்படியே நடுவுல உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சு அந்த சாப்பாடை உள்ள வச்சு ஃபில் பண்ணி கொண்டு போய் அவன்ல வச்சிருந்திருப்பா. அந்த பைனாப்பிள் கண்டிப்பா இனிப்பா தான் இருக்கும். சோ சைடுல இருக்கிற சாப்பாடு இனிப்பா இருக்கக்கூடாது, நடுவுல இருக்கிற இந்த காரமான சாப்பாடுக்கு கான்ட்ராஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பக்குவமா உப்பெல்லாம் பயன்படுத்திருக்கலாமா. சோ டேஸ்ட் என்னமோ மசாலா பொருட்களை பயன்படுத்தின மாதிரி தான் இருந்தாலும் அதுல இருந்து வாசனை என்னமோ பைனாப்பிள் மாதிரி ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ். அவங்க அப்பா இங்கதான் சைனா டவுன்ல ஒரு கடை வச்சிருந்திருக்காரு, கண்டிப்பா அதோட வரலாறைய மாத்தி எழுத போறா அப்படின்லாம் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்களா ஜட்ஜஸ் எல்லாரும். ஓ இந்த சாப்பாடுலாம் இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு மெகுமி அப்பதான் அதை தெரிஞ்சுக்கிறா. மியோகவும் பயங்கர கெத்தா நடந்து போக, இன்னொரு பக்கம் இந்த பிளாக் ஏ இருக்குது இல்ல, சோ அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குமா. அங்க எவனுக்கோ 0 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுவே பி பிளாக்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் எரினாவோட அசிஸ்டன்ட் இருக்கிறா, ரெண்டாவது மியோகோ, மூணாவது நம்ம யூகி இருக்கிறா, நாலாவது அந்த நவோசாடா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு. அண்ட் நம்ம யூகி பார்த்தா இந்த மாதிரி வாத்துக்கறி பண்ணிருப்பா. சோ இருக்கிற எல்லாருக்கும் அது பயங்கரமா பிடிச்சிருக்கும். சோ இன்னும் சொல்ல போனா அந்த மீட்ல இருக்கிற டேஸ்ட் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஏதோ காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா உலாவிக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு வாத்தை வந்து நீயே போய் வேட்டையாடி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்படிதான் அவ பண்ணிருப்பா. சோ அந்த மீட்டே ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். இவென்ச்சுவலி அங்க இருக்கிற ஒரு ஜட்ஜ் எங்களுக்கு கீழே வந்து வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ஆஃபர் கூட கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம டக்குமியோட தம்பி இருக்கிறான்ல, சோ அவன் தான் போய் அவனோட பிளேட்டை வைக்கிறான. ஏதோ பிரெட் மாதிரி இருக்குது, என்ன வெறும் பிரெட்டா செஞ்சிருக்கான்னு சொல்லி அதை நீக்கினா உள்ளதான் சாஸ் இருக்குது. மொத்தமா அந்த தக்காளியை வச்சுதான் பண்ணிருக்கான். தக்காளி வச்சுதானா தண்ணிக்கு இதை ஆட் பண்ணலையான்னு கேட்க, ஆமா சார் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, கம்ப்ளீட்டா தக்காளி மட்டும்தான். தக்காளி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதையே வந்து வேக வச்சு அதுல இருந்து சாரெல்லாம் வெளியே வரும்ல, அதுலயே கம்ப்ளீட்டா இந்த மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு பிரெட் மேக் பண்றதுக்காக கிரேப் மூலமா செய்யப்பட்ட எங்க ஹோம் மேட் ரெசிபி ஒரு கிரேப் ஈஸ்ட பயன்படுத்தி இருந்திருப்பானாமா. அதனாலே அந்த பிரெட்டோட டெக்ஸ்டரே பயங்கர சாஃப்டாவும் பயங்கர ஸ்வீட்டாவும் இருக்கும். இதே மாதிரியான ஒரு ஃபுட் ஜாப்பனீஸ் ஸ்டைல்லயே ஒன்னு இருக்கு, பட் இட்டாலியன் ஸ்டைலான பிரெட்டை வந்து தயாரிச்சு சோ அதுல வச்சு லைக் ஒரே காம்போ மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான். இத பயங்கர கர்வத்தோட பார்த்திருந்த சட்டோஷியுமே இருக்கிற எல்லாருமே டக்குமி கூட தான் அவன் சுத்திட்டு இருக்கிற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில அவனுக்கு திறமை இருக்காதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தனியா ஒரு இடத்துல விட்டாலும் கூட அவன் சாதிக்க வேண்டியதை சிறப்பா செய்யற ஒருத்தன் தான் அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சிருக்குது. சோ இப்ப அவனுக்குமே வந்து 87 பாயிண்ட் கொடுத்து அவனையும் செகண்ட் பிளேஸ்ல தான் போடுறாங்க. இப்ப டக்குமியோட தம்பியும் அந்த மியோகோ பொண்ணு ரெண்டு பேருமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறங்காட்டி தேர்ட் பிளேஸ் கிடையாது, தேர்ட்ல இருந்த யூகி ஃபோர்த் பிளேஸ் போயிடுறான். அடுத்ததாக டக்குமி தான் வரான். சோ அவன் பாஸ்தா செஞ்சிருப்பானா. ஓ திருப்பி ஒரு இட்டாலியன் டிஷ், ஆனா வெறும் பாஸ்தா அதுக்கு மேல குழம்பு, இதை தவிர வேற எதுவும் இல்ல பெருசா தெரியலையே. இவனோட தம்பி கூட பிரெட்டுக்குள்ள சாஸ் வச்சு பயங்கரமா அசத்தி இருந்தான். இவன் என்னத்த பண்ணிட போறான் அப்படின்னு எடுத்து வாயில வச்சா அப்படியே தலைவனுக்கு ஜிவ்னு இருக்கும். சோ பீஃப் வச்சும் சிக்கனை வச்சும் கூடவே தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்தா மேல ஊத்தி இருக்க அந்த சோயா சாஸ் இருக்குதுல்ல, சோ அதுவுமே வந்து செப்பரேட்டா அவங்களோட ஹோட்டல்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுறதாமா. அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூ ஒன்று இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த பாஸ்தா இருக்குதுல்ல, சோ அதுல அதை கட் பண்றதுக்கு முன்னாடி மாவை உருட்டி இருந்திருப்பாங்கல்ல, சோ அப்பவே வந்து இந்த மாதிரி மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சு லைக் ஏகப்பட்ட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து இருப்பான். இதுக்கும் மேல அதுல சீஸையுமே ஆட் பண்ணியிருந்திருக்கான். சோ அந்த பாஸ்தா வந்து சிங்கிள் லேயர் கிடையாது, 2 லேயர் இருக்குது. ஒன்னுல சீஸும் இன்னொன்னுல இந்த மசாலா பொருட்கள் சம்பந்தப்பட்டது. சோ அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்குது. இட்டாலியன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வெறும் பேருக்கு கம்பைன் பண்ண மாதிரி கிடையாது, உண்மையாலுமே கம்பைன் பண்ணி ஏதோ புதுசா ஒரு டிஷ் உருவாக்குன மாதிரி இருக்குன்னு பயங்கரமா பாராட்டுவாங்க. அவ்வளவுதான். சைட்ல இருந்து பார்த்தா டக்குமியோட தம்பிக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். சின்ன வயசுல இருந்து எப்படியும் டக்குமி பயங்கர டேலண்டடா இருக்கிற காரணத்துக்காக ஏன்டா நீ உங்க அண்ணன் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி டக்குமியோட தம்பியை பயங்கரமா மட்டம் தட்டி இருந்திருப்பாங்க. ஒரு நாள் செமையா சொதப்பிட்டு இருந்திருப்பான் போல. சோ ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது தான் டக்குமி வந்துட்டு இருக்கிற தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பாரு நம்ம ஹோட்டல்ல இருக்கிற அந்த ஃபேமஸான பிளேட் இருக்குதுல்ல, இந்த ஹாஃப் மூன் பிளேட், இது வந்து ஹாஃப் மூன் தான், ஆனா 2 ஹாஃப் மூன் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் மூன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் நீயும் நானும், சரியா? அதனால தனியா எதுவும் பண்ண முடியாது. நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுறனோ என் கூடயே இருக்கும்போது நீயும் அந்த அளவுக்கு ஆகுவ. இவென்ச்சுவலி நம்ம 2 பேரும் எதுக்கு இம்ப்ரூவ் ஆகுறோம், நம்ம ரெஸ்டாரண்ட்டை இந்த இட்டாலியிலேயே பெஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்காகவே 2 பேரோட திறமைகள்ல கேப் இருந்தாலுமே ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. எங்க அண்ணன் சாதாரண நேரத்துல சரியான ஜோக்கர் பையன் தான், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்ஸ் அவன் இந்த குக்கிங் ஜாக்கெட் எடுத்து போட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் தடுக்கவே முடியாது. கண்டிப்பா எங்க அண்ணன் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துல டக்குமிக்கு பார்த்தா 90 பாயிண்ட் கொடுத்து அவன் செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறான். அடுத்து நம்ம ஆலிஸ் இருக்கிறாள். சோ அவளோட சாப்பாடை கொண்டாந்து வைக்க அவளோட பிளேட்டிங்க பார்த்து எல்லாரும் வாய புலந்துடுறாங்க. ஏய் யார் சாமி இவ, என்னடா சாப்பாடுதுன்னு. ஏன்னா அது ஏதோ காய்கறி எல்லாம் வச்சு பண்ண மாதிரி இருக்கும். உண்மையாலுமே இது கறி தானா அப்படின்னு யோசிக்க, ஏய் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, அது உண்மையாலுமே நீங்க எதிர்பார்த்த மசாலா பொருட்களால செய்யப்பட்டதுதான், நான் அடிச்சு சொல்லவா, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்து வாயில வைப்பாங்களா,
ஜட்ஜஸ் எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. ஏன் என்னாச்சுன்னு பார்த்தா அவங்களால லைக் இதை டிஸ்கிரைபே பண்ண முடியல. என்ன சூடாவும் இருக்கு, சில்லுனும் இருக்கு, இதை நாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்க, இதை பார்த்து எரினாவோட அசிஸ்டன்ட் இந்த ஜட்ஜஸாலேயே டிஸ்கிரைப் பண்ண முடியலன்னா இவங்க கேலிபரை விடவுமே அவளோட ஃபுட் என்ன அவ்வளோ நல்லா இருக்கா என்னன்னு யோசிப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜஸுமே முடிஞ்ச அளவுக்கு இவ என்ன ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ண ஆலிஸே வந்து அவ என்னென்ன சேர்த்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பா. ஸோ இது ஆட் பண்ணியிருக்கேன், அது ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசன் சொல்லி முடிச்சுட்டு, சோ இது எல்லாத்தையுமே மாலிகுலர் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். ஏன்னா சூடாவும் இருக்கு, சில்லுனும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ வெவ்வேறு டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஃபுட்டை வந்து கிரியேட் பண்றது தான் அந்த கான்செப்ட். ஆமா, சோ அந்த கான்செப்ட் தான் இந்த ஃபுட்ல அவ இன்கார்பரேட் பண்ணியிருக்கா. நம்மள மாதிரி அவ சொல்றது எதுவுமே புரியாத உராராவும் ஓகே சாப்பாடு நல்லா இருக்கா என்னன்னு கேட்க, இதை எப்படி நாங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுன்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ இவென்ச்சுவலி அவளுக்கு 95 பாயிண்ட் கொடுக்க அவ தான் டாப்ல இருப்பா. 95 தான், நான் 100 எதிர்பார்த்தனே அப்படின்னு சொல்லி அவ பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாளா. இருந்தாலும் போய் எரினாவோட அசிஸ்டன்ட் வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பா, பத்தியா உன்னோட அதிக பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு. சோ இருக்கிற எல்லாரும் 19 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 95. ரொம்ப வருஷமா யாரும் இந்த 95 வாங்கினது இல்லையாமா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆலிஸ், 2வது பிளேஸ்ல எரினாவோட அசிஸ்டன்ட், 3வது பிளேஸ்ல நம்ம டக்குமி, 4வது பிளேஸ்ல மியோக்கோ அண்ட் டக்குமியோட தம்பி இருக்கிறான். சோ இவென்ச்சுவலி ஒரு ரன் ஆஃப் ஒன்னு நடத்தலாம், 4வது பிளேஸ்க்கு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடக்க போதோன்னு பார்த்தா, ஆனா இன்னும் மிச்சம் நான் ஒருத்தி இருக்கிறேன்னு மெகுமி சைலண்டா கை தூக்குவாளாம். அப்ப அந்த இடத்துக்கு மெகுமியை சீரப் பண்றதுக்காக மெகுமிக்கு சொல்லி கொடுத்தாங்களா அந்த மீன் வெட்டுறதுக்காக. சோ அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு, சோ அதுக்கப்புறம் அவளோட ஃபுட்டே கொண்டு வந்து வைக்கிறான். ஓகே, ஒரு மாங்க் ஃபிஷ்ஷா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னா ஜட்ஜஸும் சாப்பிடுறாங்களா பார்த்தா அது அவ்வளோ கோசியான ஒரு ஃபீல் கொடுக்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. ஆஹா, ஒரு மாங்க் ஃபிஷ் சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குமா, பரவாயில்லையே, நல்ல ஒரு கண்ட்ரி ஃபீல் கொடுக்குதே அப்படின்னு நினைப்பா. சோ அதுக்கு ஆடட் ஃபிளேவருக்காக அவ நிறைய காய்கறிகள்லாம் உள்ள பயன்படுத்தி இருந்திருப்பா. இது எல்லாமே எங்க சொந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றதுக்காக. சோ எங்க ஊர்ல நாங்க இந்த மாதிரி சமைப்போமோ அதை நான் இங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லுவாளா. அவங்க ஊர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது சோ அப்பதான் இந்த குக்கிங் ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா முதல் தடவை நீ அங்க போறியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் இங்கேயே சமைச்சிட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. இருந்தாலும் அவங்க அம்மா தான் இல்ல ஒன்ஸ் வெளியே போ, நீ எப்பவுமே இங்கே இருக்கிறங்காட்டி தான் இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்ற, வெளியே போய் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு இங்கே இருக்க தோணுச்சுன்னா வேணா இங்கே இருந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் சரி இவ்வளவு பேர் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நம்பிக்கைகளை எல்லாத்தையும் சுமந்துகிட்டே தான் அவ இவ்வளவு தூரம் வந்திருப்பான். ஆனா வந்த இடத்துல பயங்கர கஷ்டமா இருந்திருக்கும். ஈவன் வீட்ல இருந்து லைக் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கரெக்டா போகுதான்னு கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே, இல்ல எல்லாம் கரெக்டா தான் போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சமாளிச்சிருந்திருப்பான். இருந்தாலும் ஏன் எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அந்த ஹார்ட் ஒர்க் எதையும் அவளால ரிசல்ட்ல கொண்டு வர முடியாம இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல அது மாறுது. கிட்டத்தட்ட 88 பாயிண்ட் எடுத்து 4வது பிளேஸ் பிடிக்கிறான். பி டீம்ல ஆலிஸ், எரினாவோட அசிஸ்டன்ட் நம்ம டக்குமி, அதுக்கப்புறம் மெகுமி 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஊர்ல இருந்து வந்தவங்க கூட மெகுமி இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார்த்த அந்த மியோக்கோங்கிற பொண்ணு அவள மாதிரி என்னால ஒரு நாளாவது இருக்க முடியுமா என்ன அப்படின்னு தான் யோசிப்பா. ஏன்னா அவ எப்பவும் தனி தானே. ஈவன் அவங்க அப்பாவோட ஹோட்டல்ல வேலை செய்யற அந்த எம்ப்ளாயிஸே அவ பகச்சுக்கிட்டு தானே இருக்கிறா. அதனால அதுவே பிளாக் ஏல 10 கண்டஸ்டன்ட்ஸுக்கு மேல ஜட்ஜ் பண்ணியாச்சு. இருந்தாலும் அந்த நட்சுமி அப்படிங்கிற அந்த ஒரு ஜட்ஜ் பார்த்தா யாருக்கும் ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கலையாமா. என்ன இந்த ஜட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோன்னு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்ததாக அந்த ஆலிஸ் கூட கூரோ அப்படின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான்ல. சோ அவன் சாப்பாட கொண்டு போய் வைக்க அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.